இந்த செய்தியின் தலைப்பு இளைய குமாரனே சீக்கிரம் வீட்டுக்கு போ. இளைய குமாரனே சீக்கிரம் வீட்டிற்கு போ என்பது இந்த செய்தியினுடைய தலைப்பு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த பகுதியில் உள்ள இளைய குமாரனை பொதுவாக நாம் ப்ராடிகல் சன் என்று அழைப்போம். கெட்ட குமாரன் என்று அவனுக்கு பெயர் சொல்லுகிறோம். கெட்ட குமாரன் என்ற வார்த்தைக்கு இந்த பகுதியில் உள்ள அர்த்தம் வாழ்நாட்களை வீணாக்குகிறவன், தன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்குகிற மனிதனுக்கு தான் கெட்ட குமாரன் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்தது மாத்திரமல்ல, அவன் பிதாவை விட்டு விலகி போனதே கெட்டு போகிற தன்மைதான். அதிலிருந்து அவன் வாழ்க்கை வீணாக போய்விட்டது. கிறிஸ்துவுக்கு வெளியே ஜீவிக்கிற வாழ்க்கை வீணான வாழ்க்கை. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு வெளியே அவர் ஜீவிப்பார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கை நஷ்டமாகி விடுகிறது. They may be highly lettered, they may have scholastic ability, they may be great orators, but still their life is vacuum. வெறுமையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை அல்ல. இன்று காலையில் வேதம் வாசிக்காத உங்கள் வாழ்க்கை வெறுமை, ஜெபம் பண்ணாத வாழ்க்கை வெறுமை, தியானம் பண்ணாத வாழ்க்கை வெறுமை. ஆகையினால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் நேரத்தை, சமயத்தை, தானத்தை, வாய்ப்புகளை வீணாக்கி கொண்டிருந்தால் ஆவியானவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? ப்ராடிகல் சன், ப்ராடிகல் டாட்டர், கெட்ட குமாரன், கெட்ட குமாரத்தி என்று சொல்லுவார். ஆகையினால் என் சபையே, இந்த காலை வேளையில் உன்னிப்பாக கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ஆடு தெரியாமல் காணாமல் போய்விட்டது. அறியாமை உள்ள காலம். இயேசுவை அறியாமல் காணாமல் போன ஆடுகளை தேவன் தானே வந்து தேடினார். தொலைந்து போன நாணயம் அஜாக்கிரதையினால் நாம் தொலைத்து விட்ட விசுவாசம், பரிசுத்தம், அழைப்பு, இவைகளை வீட்டை பெருக்கி, அதாவது நமக்குள் இருக்கிற சந்தேகம், பயம், திகில் எல்லாவற்றையும் நீக்கி விளக்கை ஏற்றி வேதத்தை திறந்து பார்த்தால் இழந்து போன சமாதானம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இளைய குமாரன் வேண்டுமென்றே வீட்டை விட்டு போனவன். இவனை கர்த்தர் தேடி போக மாட்டார், பிதா அவனை தேடி போக மாட்டார். அவன்தான் திரும்பி வர வேண்டும். ஏனென்றால் அவனாகவே வேண்டுமென்றே தேவனை விட்டு பிரிந்து போனவன். பிரியமானவன், இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசும்போது நீங்கள் கீழ்ப்படிதல் ஆவிக்குள்ளாக வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். யூதருடைய சட்டத்தின்படி தகப்பன் மரித்த பிறகு அந்த சொத்து பங்கிடப்படும். மூத்த குமாரனுக்கு மற்ற பிள்ளைகளை விட 2 மடங்கு கொடுக்கப்படும். மற்றபடி எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுக்கப்படும். இளைய குமாரனுக்கு தகப்பனுடைய சொத்தில் பங்கு உண்டு. He had legal right to
டு கெட் த போர்ஷன், அதை பெற்றுக்கொள்வதற்கு சட்டப்படி அவனுக்கு உரிமை உண்டு. Though legally he was all right, it wasn't an act of love. அது ஒரு அன்பின் செயல் அல்ல. தகப்பனிடத்தில் உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய பங்கை எனக்கு தாரும் என்று கேட்பது சட்டப்படி சரிதான். ஆனால் தேவ அன்பின்படி சரியல்ல. அவன் தகப்பனை பார்த்து எனக்கு வருகிற பங்கை தா என்று கேட்கும்போது மறைமுகமாக சொல்லுகிற செய்தி என்ன? நீ செத்து போற நலமாயிருக்கும். தகப்பனை நீ உயிரோடு இருப்பதை பார்க்கணும், நீ இறந்து போவது நல்லது என்று மறைமுகமாக சொல்லுகிறார். நீ எப்பொழுது சாவது, நான் எப்பொழுது என் பங்கை வாங்குவது, இப்பொழுதே தந்துவிடு என்று சொல்வது ஆனது தன் தகப்பனை மரணத்துக்கு அவன் தள்ளுகிறான். தகப்பனுடைய மரணத்தை விரும்புகிற இளைய குமாரனாய் இருக்கிறான். ஒரு விதத்தில் தகப்பன் இல்லாதது போல அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தை இளைய குமாரர்கள் கடவுளே இல்லாதது போல நடக்கிறார்கள். ஒரு தெய்வ பயம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான், தேவனது பிள்ளைகள் தான். பெற்ற பிள்ளையாக இவன் தகப்பன் மரித்தால் எப்படி இருப்பானோ அப்படி அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே இவன் நடந்து கொள்கிறான். பிரியமானவர்களே, இஷ்டம் போல ஒரு மனிதன் எப்பொழுது நடக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதே கஷ்டங்கள் அவனுக்கு வர ஆரம்பிக்கின்றன. உங்களில் அநேகருடைய கஷ்டத்துக்கு காரணம் நீங்கள் இஷ்டம் போல வாழ்ந்ததுதான். தேவ ஆலோசனையை தள்ளினீர்கள். தேவ சமூகத்தை தள்ளினபடியினாலே இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்தன. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த இளைய குமாரன் அப்பா இல்லாவிட்டால் எப்படி ஒரு மனிதன் நடப்பானோ அதுபோல நடக்கிறான். இயேசு இல்லாத ஒரு மனிதன் எப்படி நடப்பானோ அப்படியே கிறிஸ்தவர்களும் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன் அப்படி? தகப்பனை விட அவனுக்கு வரும் சொத்தை அவன் அதிகமாய் விரும்பினான். He valued things more than the relationship with his father. அவனுடைய தகப்பனோடு இருக்கிற உறவை விட அவன் பொருளை அதிகமாக நேசித்தான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாகிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவண்டை வருவதற்கும் காரணம் சுகத்திற்காக. கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வர காரணம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற கூட்டம் அல்ல. எனக்கு சுகம் வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்று உலக பிரகாரமான நன்மைக்காக மாத்திரமே ஓடி வருகிற கிறிஸ்தவ கூட்டம் இந்த இளைய குமாரனுடைய கூட்டமாக மாறிவிடும். வேதம் எச்சரிக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15. உண்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். என் பிரியமானது சகோதரனே, சகோதரியா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருப்பீர்களாரா? நீங்கள் வெளியே இருக்கிற மனிதர்களை விட நீங்கள் பரிதாபமான மக்கள். Of all the men, the most miserable ones are they who seek the Lord for temporal earthly things. உலக பிரகாரமான காரியங்களுக்காக, அநித்தியமான பொருளுக்காக மாத்திரம் இயேசுவை நோக்கி ஓடி வருகிற கூட்டம் கடவுளே இல்லை என்று சொல்கிறவனை விட மோசமான கூட்டமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உங்களுடைய நம்பிக்கைகளை பாருங்கள் அருமையானவர்களே. எதற்காக கர்த்தரை நாம் தேடுகிறோம் என்று. இந்த இளைய குமாரன் பிதாவின் சத்தத்தை வெறுத்தவன்,
பிதாவின் சமூகத்தை வேண்டாம் என்று தள்ளினவன். என் பிரியமான சகோதரனே, சகோதரே, நீ ஜெபம் பண்ணாத வேளைக்கு என்ன காரணம் சொல்கிறீர்கள்? வேதத்தை வாசிக்காத அந்த நேரத்துக்கு என்ன காரணம் சொல்கிறீர்கள்? வேதத்தை வாசிக்காத நேரம், பிதாவின் சத்தம் கேட்காத நேரம், ஜெபம் பண்ணாத நேரம், தேவ சமூகத்தை நாடாத நேரம், இளைய குமாரனுடைய ஆவி வருகிறது. கொஞ்ச நாட்களிலே நம்மை பிதாவை விட்டு வெளியே கொண்டு போய்விடும், ஆராதனையை விட்டு வெளியே கொண்டு போய்விடும், சபையை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும். ஆகையினாலே இளைய குமாரனுடைய ஆவி நமக்குள் பிரவேசிக்காமல் இருப்பதாக. அருமையானவர்களே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இஸ்ரவேலில் ராஜா இல்லை. ஆகவே குடிமக்கள் தங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு செய்தார்கள். சபையிலே தேவ சமூகம் இல்லாவிட்டால் விசுவாசிகள் மனம் போல நடப்பார்கள். கிறிஸ்துவத்திலே இயேசு ராஜாவின் தலைமை இல்லாவிட்டால் சபைகள் தாறுமாறாய் நடக்க ஆரம்பிக்கும். என் பிரியமான சகோதரி, சகோதரி, உங்கள் இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? உங்களிடத்தில் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரா? இளைய குமாரன் தன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பித்தார். அவனுக்கு பிதா இல்லை, அவனுக்கு கடவுள் இல்லை, அவனுக்கு தெய்வ சமூகம் இல்லை, அவனுக்கு தெய்வ பயம் இல்லை. இப்படி ஒரு நிலைமையில் நாம் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, இவன் இப்படி போக காரணம் பொருளாசை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தெருவழியாய் வரும் பொழுது 2 சகோதரர்களில் ஒருவன் வந்து அவரிடத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், எனக்கும் என் சகோதரனுக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கிறது, சொத்து விவகாரம் இருக்கிறது, நீர் இதில் தலையிட்டு எங்களுக்கு சமரசம் பண்ண வேண்டும் என்று ஒருவன் கேட்கிறான். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளை இட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதாவது, எனக்கு வரக்கூடிய பங்கை எனக்கு தாரும், அவனுக்கு வர வேண்டிய பங்கை அவனுக்கு கொடுத்து விடும், நீர் இதில் தலையிட்டு செய்யும் என்று கேட்கிறார். இது ஒன்று குற்றமான காரியம் அல்ல. அந்த நாட்களில் ரபி, அதாவது குரு போதகர்கள் இப்படி செய்வது வழக்கம். குடும்பத்தில் பிரச்சனையை தீர்த்து வைப்பது வழக்கம். அதனால இது ஒன்றும் இயேசுவுக்கு கொண்டு வந்தது பெரிய காரியம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். ஏன் என்னை உனக்கு நியாயாதிபதியாக வைத்தாய் என்று உனக்கு என்று சொல்லவில்லை. அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உனக்கு என்று கேட்கவில்லை, உங்களுக்கு. அதாவது வந்து சொன்னவன் ஒரு சகோதரன், 2 பேரையுமே சேர்த்து கத்த சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் தெரியும்? நீங்க 2 பேருமே பொருளாசை உள்ளவர்கள். நீங்க 2 பேருமே சண்டை போட காரணம் பொருளாசை. நீங்கள் நியாயத்துக்காக சண்டை போடவில்லை, பொருளுக்காக சண்டை போடவில்லை, பொருளாசையிலே சண்டை போடுகிறீர்கள். உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க மாட்டேன் என்றான். நீங்கள் பொருளாசையை விட்டு வெளியே வராதபடியினாலே நான் என் ஆலோசனை உங்களுக்கு தர முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவள் 2 பேருமே தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால இயேசுடைய பிரச்சனையை கரத்தில் எடுக்கவில்லை. இந்த மூத்த குமாரன் வீட்டை விட்டு வெளியே போகிறான். தகப்பன் தடுத்து நிறுத்தவில்லை, போகாது என்று. ஏனென்றால் அவன் பிதாவின் சமூகத்தை வெறுத்தவன், பிதாவின் சத்தத்தை வேண்டாம் என்று தள்ளினவன், ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதவன். ஆகையினாலே the father was silent. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே,
அநேக சமயத்தில் நாம் தவறி போகும்போது தேவன் நம்மை தடுக்கிறதில்லை. உடனே நாம் எண்ணுகிறோம், கர்த்தர் தடுக்காததினாலே என்னுடைய பாதைகள் சரியான பாதைகள் என்று. அப்படி அல்ல. Why God is indifferent? ஏன் கர்த்தர் அலட்சியமாய் இருக்கிறார்? நாம் தேவ சத்தத்தை கேட்கிறது இல்லை, அவரை விட்டு தூரமாய் விலகி வந்து விட்டோம். ஆகையினாலே கர்த்தர் அமைதியாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பிதாவின் அமைதியை சாதாரணமாய் எண்ணாதீர்கள் அருமையானவர்களே. அப்பாவின் அமைதி நல்லதல்ல, அம்மாவின் அமைதி நல்லதல்ல. குடும்பத்திலே பெற்றவர்கள் நம்மோடு பேச மாட்டேன் என்று இருந்து விட்டார், அமைதி நமக்கு ஆசீர்வாதமான அமைதி அல்ல. அதைவிட பெரியது, என் இயேசு அமைதியாக இருந்து விட்டார், அந்த அமைதி எனக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஆகவே சீக்கிரமாக நம்முடைய இயேசுடைய அமைதியை நாம் கலைத்து விட வேண்டும். ஏன் நீ பேசுகிறது இல்லை? சங்கீதக்காரன் துடிக்கிறான், ராத்திரியிலே கூப்பிடுகிறேன் உத்தரவில்லை, பகலிலே கூப்பிடுகிறேன் பதில் இல்லை, எதுவரைக்கும் என்று அவன் அங்கலாய்க்கிறான். தகப்பனுடைய பிதாவினுடைய அமைதியை தேவ பிள்ளைகள் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இப்போது பார்க்கிறோம், இளைய குமாரன் அடுத்து செய்கிற காரியம் 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தூர தேசத்துக்கு போய்விட்டான். அது வெகு நாட்கள் உட்கார்ந்து யோசித்து என்ன செய்யலாம் என்றல்ல. Within a few days he left for a foreign country. சில நாட்களுக்குள்ளாக சீக்கிரமாக முடிவெடுத்து விட்டான். பிரியமானவர்களே, சபையில் சேர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சபையை விட்டு விலகுவதற்கு சில நிமிடத்திலே ஆத்திரத்திலே கோபத்திலே போய்விடுகிறார்கள். என் பிரியமான சகோதரனே, ஆத்திரத்தினாலே தேவனை விட்டு விலகி போனவர்கள், கோபத்தினாலே வேத புத்தகத்தை இழுத்து மூடினவர்கள், ஜெப அறைக்குள் நுழையவே மாட்டேன் என்றவர்கள் இளைய குமாரனுடைய ஆவியில் இருக்கிறார்கள். இந்த இளைய குமாரன் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போனான். பிரியமானவர்களே, இந்த வெளிநாடு வெளியே இல்லை. The far country is not far away from him. இந்த வெளிநாடு நமக்கு வெகு தூரத்தில் இல்லை. இந்த வெளிநாடு நம் இருதயத்திலே இருக்கிறது. எப்போது தேவ சித்தத்துக்கு நாம் விலகிறோமோ அப்போது தூர தேசத்திலே சஞ்சரிக்கிறோம். எப்பொழுது வேத புத்தகத்தை நாம் தூரமாக வைக்கிறோமோ அப்பொழுது நாம் தூர தேசத்திலே சஞ்சரிக்கிறோம். எப்பொழுது ஜெபத்தை நமக்கு தூரமாக்கினோமோ அப்பொழுது நாம் தூர தேசத்திலே சஞ்சரிக்கிறோம். இவன் எழுத்தின்படியாகவே வேற தூர தேசத்துக்கு போய்விட்டான். பிரியமானவர்களே, நீங்கள் சொந்த தேசமாகிய தேவ சித்தத்தில் இருக்கிறீர்களா அல்லது தூர தேசத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? எழுத்தின்படி தானியேல் தூர தேசத்திலே சஞ்சரித்தான். அவன் அந்நிய தேசத்திலே இருந்தான். கல்தேயருடைய தேசத்திலே தானியேல் இருந்தான். ஆனால் அவன் உள்ளான ஜீவியத்திலே அவன் எங்கே இருந்தான்? சுய தேசத்தில் இருந்தான், கர்த்தரோடு இருந்தான். அவனுடைய உள்ளான ஜீவியம் உள்நாட்டிலே இருந்தது, இஸ்ரவேலிலே இருந்தது. ஆனால் அவனுடைய சரீரம் அந்நிய தேசத்திலே இருந்தது. தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேல் 1st chapter verse 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அந்நிய தேசத்தில் இருக்கிறான், ஆனால் உள்ளான ஜீவியத்திலே சொந்த தேசத்தில் இருக்கிறான்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? நாம் சொந்த தேசத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? என் இஷ்டப்படி நடப்பேன் என்று சொல்வது தூர தேசம். நான் ஜெபம் பண்ண மாட்டேன் என்பது தூர தேசம். நான் போதகர் சொல்வதை கேட்பது இல்லை, தூர தேசம். என் ஆண்டவர் சொல்வதை நான் கேட்கவே மாட்டேன், தூர தேசம். இளைய குமாரன் அப்பாவோடு இத்தனை நாள் இருந்தும் இப்பொழுது தூர தேசத்திலே காணப்படுகிறார். சபையிலே இருந்தும் அநேகருடைய உள்ளான வாழ்க்கை தூர தேசத்தில் இருக்கிறார். அந்நிய தேசத்திலே என்ன சத்தம் கேட்கும்? வேறு மொழி சத்தம் கேட்கும். வேறு பாஷையைத்தான் அந்நிய நாட்டிலே கேட்போம். அதுபோல அநேகருடைய வாழ்க்கையிலே வேறு சத்தம் கேட்கிறது. இதோ நான் கேட்கிற சத்தம் என்ன? இது விசுவாச சத்தம் இல்லையே, இது பரிசுத்தத்தின் சத்தம் இல்லையே, இது வேத எழுத்துக்களின் சத்தம் இல்லையே, இது ஆவியானவருடைய சத்தம் இல்லையே. வேறொரு சத்தம் வாழ்க்கையிலே கேட்கிறது. நீ அந்நிய தேசத்தில் அல்லவா இருக்கிறாய். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு இடத்தில் கேட்கிற சத்தம் என்ன? அன்றைக்கு சாமுவேல் சவுலை பார்த்து கேட்டா, அப்படியானால் நான் கேட்கிற சத்தம் என்ன? நீ சுய தேசத்திலே வாழ்வாயானால் விசுவாசத்தின் சத்தம் கேட்குமே, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின் சத்தம் கேட்குமே. மாறாக முரட்டாட்டத்தின் சத்தம், அவிசுவாசத்தின் சத்தம், பரிசுத்த குறைச்சலின் சத்தம், இவைகள் கேட்கின்றன. நீங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறீர்களா? என் பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த காலை வேளையில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாகமான் குஷ்டரோகம் சுகமாகி அவன் தன் தேசத்துக்கு போகிறான், சீரியா தேசத்துக்கு போகிறான். ஆனால் சீரியா தேசம் அந்நிய தேசம். அந்த அந்நிய தேசத்தினுடைய வழிபாடுகள், ரிம்மோன் வழிபாடு, விக்கிரக வழிபாடு நாகமானுடைய இருதயத்தை உடைத்தது. ஒரு காரியம் செய்தான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். 2 ராஜாக்கள். நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் எனது உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. சீரியா தேசத்திலே அந்நிய தெய்வம் நிறைந்த அந்த தேசத்திலே இஸ்ரவேலிருந்து கொண்டு போன இந்த மண்ணை வைத்து அவன் பலிபீடம் கட்டுகிறான். அந்த பலிபீடத்துக்கு முன்பு இஸ்ரவேலுடைய மண்ணை அவன் பரப்பி வைத்து அதிலே முழங்காலில் நிற்கும் போது அவன் என்ன எண்ணுகிறான்? நான் இஸ்ரவேலின் தேவனை வணங்குகிறேன். அந்நிய தேசம் அது அவனுக்கு சொந்த தேசமாக இருந்தாலும் ஆவிக்கேற்றபடி அந்நிய தேசம், அந்நிய தேசமாகி இஸ்ரவேல் ஆவிக்கேற்றபடி அவனுக்கு சொந்த தேசமாயிற்று. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, நீ எப்பொழுது தெய்வ சித்தம் செய்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சொந்த தேசத்தில் இருக்கிறீர்கள். எப்போது சொந்த தேசத்திலே தங்கியிருங்கள். அருமையானவர்களே, இளைய குமாரன் வேகமாக புறப்பட்டு விட்டான். 13ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். சில நாளைக்கு பின்பு இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பிரியமானவர்களே, பாவத்தினுடைய கொடுமை இதுதான். பாவம் விளையாட்டாய் இருக்கிறது. அவன் போகும்போது செல்வந்தனாய் போனான், கொஞ்ச நாளிலே வறுமையானான், எல்லாவற்றையும் அவன் இழந்தான். எதையோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று போனான். வீட்டில் இல்லாத சமாதானம் அங்கு இருக்கும் என்று ஓடி போனான். ஆனால் அவன் தன்னையே இழந்து போனான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியா, தேவனற்றவர்களாக உங்களுடைய மாம்சீகத்தில் எத்தனையோ காரியங்களை செய்தீர்களே, அது வெற்றி பெற்றதா? கர்த்தருடைய ஆலோசனை தூர தள்ளி மாம்சீகத்தின் ஆலோசனையை அரவணைத்து நாம் செய்த காரியங்கள் நமக்கு வெற்றியாய் அமைந்தனவா? ஜெபம் பண்ணாமல் தொடங்கின காரியம் வெற்றியாய் முடிந்ததா? தேவ ஆலோசனை இல்லாதபடி சொந்தக்காரர்களோ நம்முடைய அறிவோ ஞானமோ சொன்னதை கேட்டு செய்த காரியங்கள் வெற்றியாய் அமைந்ததா?
என் பிரியமான சகோதரி சகோதரியே, அவன் குறைவுபட தொடங்குகிறான். தேவனற்றவள் குறைவுபட தொடங்குவார்கள். பிரியமானவர்களே, நான் கர்த்தருக்காக வரும்போது நான் குறைவுபட தொடங்கினேன். என்னுடைய வாழ்க்கை கெட்டகுமாரனுடைய வாழ்க்கை சாயலாக குறைவுபட தொடங்கிற்று. தேவனை நம்பி ஊழியத்துக்கு வரும்போது குறைவுபட தொடங்கிற்று. ஆனால் அந்த குறைவையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி இன்றைக்கு இழந்து போன சகலத்தையும் கர்த்தர் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் கர்த்தரை தேடி வந்ததுனால எனக்கு நஷ்டமே இல்லை. என்னுடைய மனைவி மரித்து போனது லாபம். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகும்போது என்னை வரவேற்க என் குடும்பத்திலே ஓர் ஆள் இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆகவே நம்முடைய கிறிஸ்துவை விட்டு விலகுவது நமக்கு குறைவாக இருக்கும். ஜெபத்தை விடுவது குறைவை கொண்டு வரும். மன சமாதானத்தை கெடுத்து போடுமாகையினால் கர்த்தரிலே தங்கியிருங்கள். 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். பஞ்சம் உண்டானதினாலே குறைவுபட வேண்டும் என்று அல்ல. பிரியமானவர்களே, நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டிலே இருந்தேன். எத்தியோப்பியா தேசத்தில் தண்ணீர் பஞ்சம் மிக கொடுமை. ஒரு கெரோசின் டின் அளவு தண்ணீர் $3, அதாவது 9 ரூபாய். ஒரு குடம் தண்ணீர் 9 ரூபாய் கொடுத்தால் தான் கிடைக்கும். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நேரம் வேறு எல்லாம் இருக்கும். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, அடுத்த வேளை சமைப்பதற்கோ ஒரு கப் டீ தயாரிப்பதற்கோ தண்ணீர் இல்லாத ஒரு வேளை. ஆனால் நான் ஜெபித்து முடித்து நான் நின்றபோது என் வீட்டு வாசலில் ஒரு பையன் 2 பக்கெட் தண்ணீரோடு வந்தான். இதை யார் அனுப்பியது என்று கேட்டேன். ரெவரண்ட் ஜாக் ஸ்மித் என்பவர் இதை அனுப்பினார். அங்கே ஒரு கடவுளுடைய பிள்ளை இருக்கிறான், இதை கொண்டு போய் கொடு என்று. பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மை மறவாமல் காப்பாற்றுவார். அந்நிய தேசம் நமக்கு சொந்த தேசமாக இருக்கும். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்நிய கரங்கள் நமக்கு சொந்த கரங்களாக மாறி நம்மை உபசரிக்கும்படியாய் கர்த்தர் நாம் கூட இருப்பார். ஆகவே பஞ்சம் வரலாம். பஞ்ச காலத்திலே கர்த்தர் எப்படி நடத்துவார் என்றால், சங்கீதம் 37, 18, 19 வசனங்கள். சங்கீதம் 37, 18, 19 வசனங்கள். கொஞ்சம் சீக்கிரமாய் வாசியுங்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். உத்தமர்கள், தேவனுக்குள் ஜீவிக்கிறவர்கள், அப்பாவோடு இருக்கிறவர்கள், பிதாவின் சமூகத்தை எப்போதும் விரும்புகிறவர்கள், இயேசுவின் அரவணைப்பில் இருக்கிறவர்கள், வேத வாக்கியத்தை இருதயத்தில் புதைத்து வைத்திருக்கிறவர்கள் எப்பொழுதும் பஞ்ச காலத்திலும் கர்த்தர் அவளை ஆதரிப்பார். எல்லா நெருக்கங்களிலும் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். எல்லா பாடுகள் உபத்திரவங்களிலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இவனுக்கு கொடிய பஞ்சம் வந்து விட்டது. இவன் உத்தமனாய் இருந்திருப்பானா தேவ கரம் அவனை தாங்கி இருக்குமே. பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கம் கொஞ்சம் நீண்டு போனால் முகங்கள் மாறிவிடுகின்றன. பாஸ்டர் சரியான நேரத்தில் முடிக்கவில்லை. எனக்கு எப்படியாவது நேரத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவன் அல்ல. என் பிரியமான சகோதரனே சகோதரி, எப்படி அவசரமாய் போய் என்ன செய்ய போகிறீர்கள் அருமையானவர்கள்? இந்த பிரசங்கத்தில் 10 நிமிடம் அதிகமானதை நீங்கள் தள்ளிவிட்டு வேகமாக போகிறீர்களே. ஆசீர்வாதம் சொல்வதற்கு முன்பு நீங்கள் ஓடிவிடுகிறீர்கள். அப்படி என்னத்தான் செய்வீர்கள்? அங்கு போய் என்ன செய்வதற்காக இந்த ஆயத்தம்?
என் பிரியமான சகோதரனே சகோதரியே, காலம் ஒன்று வரும். ஆமோஸின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அந்த கொடிய காலத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறது. ஆமோஸ் 8:11. வசனமே கிடைக்காத பஞ்ச காலம் வரப்போகிறது. அருமையானவர்களே, இனி பேரின்ப பெருவிழாக்கள் இல்லை, சத்திய முழக்க கூட்டங்கள் இல்லை, அற்புத கூட்டங்கள் இல்லை, எல்லாம் முடிந்தன. இந்த உலகம் கொடிய காலத்துக்குள் போகும். வசனமே கேட்க முடியாத காலத்துக்கு போகும். இன்றைக்கு வசனத்தை வாஞ்சிக்கிறவர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு போய் விடுவார்கள். வசனத்தை தள்ளுகிறவர்கள் இங்கே தள்ளப்படுவார்கள். அவர்களோ வசனம் இல்லாத பஞ்ச காலத்தில் ஜீவிப்பார்கள். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ இன்றைக்கு வசனத்தை தள்ளுவாயானால், இன்றைக்கு வசனம் வேண்டாம், என் பிதா என்னோடு பேச வேண்டாம், என் பிதாவின் சமூகம் எனக்கு வேண்டாம் என்று நீ தள்ளுவாயானால், பிதாவும் அவர் வரும்போது உன்னை அழைத்து கொண்டு போக மாட்டார். நீ இந்த பூமியிலே கைவிடப்படுவாயானால், நீ வசனத்துக்காக அங்கும் எங்கும் அலைந்து திரியும் போது வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும். இவனை போல நீ கதறி அழுகிற காலம் ஒன்று வரும். இவனை போல மனம் பேதலித்து நிற்க வேண்டிய பரிதாபமான காலம் ஒன்று வரும். வகையினாலே நீங்கள் வசனத்துக்குள்ளே இருங்கள், பிதாவின் சமூகத்துக்குள்ளே இருங்கள். அருமையானவர்களே, 15ஆம் வசனம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் அவன் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்வெளிகளில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அருமையானவர்களே, வீட்டில் சுதந்திரமாக இருந்தான், அந்நிய தேசத்திலே அடிமையாக இருக்கிறான். பாவம் அவனுக்கு சுதந்திரம் தருவி என்று அழைத்தது, பாவம் அவனை அடிமையில் தள்ளியது. பிதாவின் சமூகத்தை விட்டு வெளியே பாவம் இழுத்தது. உலக ஆசை அவனை வெளியே இழுத்தது. இப்போது அவனை அடிமைப்படுத்தி இருக்கிறது. பாவம் சொல்கிறது, வீட்டை விட்டு வெளியே வா, நான் உனக்கு சம்பளம் தருவேன். உன் அப்பா உனக்கு சம்பளம் தருகிறாரா? ஜெபம் பண்ணுவதற்கு பிதா சம்பளம் தருகிறாரா? ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு சபை சம்பளம் தருகிறதா? சாயங்காலம் ஊழியத்துக்கு போகிறாங்க, சம்பளம் தருகிறார்களா? நான் உனக்கு சம்பளம் தருவேன். பாவமாகிய நான் உனக்கு சம்பளம் தருவேன். என்ன சம்பளம் தருவாயா? Will you pay me salary for every day? ஒவ்வொரு நாளும் நீ சம்பளம் தருவாயா? நான் தருவேன். மாதத்தின் முடிவு பாவமே, அக்கிரமமே, அநியாயமே, என்னுடைய சம்பளம் எது? பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. இதுதான் அந்நிய தேசத்திலே அவனுக்கு வைக்கப்பட்ட சம்பளம். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு பெரிய சிலாக்கியம். நாம் நித்தியமானவர்கள், நமக்கு மரணமே கிடையாது. அந்த உலகத்தில் தேவனை விட்டிருக்கிற மக்கள், அவர்களுக்கு உயிர் தெழுதலே இல்லை. ஆகையினால் நித்தியமான நரகத்துக்கு போகிறார்கள். அவர்கள் ஜீவன் உள்ள நம்பிக்கையின் உயிர் தெழுதல் கிடையாது. இதுதான் மாபெரும் சிலாக்கியம். இந்த நித்திய நம்பிக்கையை எந்த மனிதன் விடுகிறானோ அவன் மிருகத்தை விட கேவலமாக இருப்பான். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே மிருகத்தை விட கேவலமான ஒரு நிலைமையில் இவன் போய் இப்போது இவன் பன்றி மேய்க்கிறவனாக இருந்தான். இஸ்ரவேலிலே ஒரு யூதன் பன்றி மேய்ப்பது என்பது மிக கேவலமான ஒன்று. அப்பா வீட்டிலே உட்கார்ந்து தகப்பன் சொல்வதை கேட்பது கேவலம். It is beneath my dignity to obey my father.
என் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிவது எனக்கு அவமானம், பன்றி மேய்ப்பது எனக்கு கௌரவ வேலை. பார்த்தீர்களா? Too low a level he came to. அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு வர காரணம் என்ன? பிதாவின் சமூகத்தை தள்ளினவன், தேவ சமூகத்தை வெறுத்தவன், அண்ணனோடு இருக்க விரும்பாதவன், விசுவாசியுடைய கூட்டத்தை தள்ளினவன். இவ்விதமாக இருந்ததுனால இப்போ குறைவுபட தொடங்கினான். பாவத்தின் மடி நமக்கு சுகமாக இருக்கும், அதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். We may have a sound sleep in the lap of sin. பாவத்தின் மடியிலே ஆழ்ந்த உறக்கம் வரும். விழித்து பார்க்கும் பொழுது குருடராக பலவீனனாக நின்ற சிம்சோனை போல நாம் இருப்போம். என் பிரியமான சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனை விட்டு தூரமாய் இருப்பது இன்றைக்கு உங்களுக்கு தாலாட்டு போல இருக்கும். திடீரென்று பேராபத்தின் சத்தை கேட்க வேண்டியிருக்கும். ஆகையினாலே இளைய குமாரர்களை வீட்டுக்கு திரும்புங்கள். நீங்கள் சீக்கிரமாக அப்பா வீட்டுக்கு வர வேண்டும். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் பவுல் சொல்கிறார், நான் மன திருப்தியாயிருக்கிறேன் என்று. கெட்ட குமாரனை பார்த்து, நீயாக ஓடி வந்தாயே, சொல்ல சொல்ல கேட்காமல் வந்தாயே, எப்படி இருக்கிறாய்? நான் சங்கடத்தில் இருக்கிறேன், நான் கண்ணீரில் இருக்கிறேன், நான் வேதனையில் இருக்கிறேன். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீருக்கு நீதானே காரணம். நீ எடுத்த முடிவு தானே உன்னை இப்படி செய்தது. நீ எத்தனையோ பேர் சொல்லி அலட்சியம் பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை தள்ளி உன் மாம்சீகத்தின் சத்தத்தை எடுத்து நீ எடுத்த முடிவு இன்றைக்கு உன்னை எப்படி வாட்டி வதைக்கிறது. ஆனாலும் உனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது. என் தேவ பிள்ளையே, நீ இப்போது மனம் திரும்பி நீ பிதாவின் வீட்டுக்கு வருவாயானால் உனக்கு விருந்தொன்று ஆயத்தமாயிருக்கிறது. பன்றி தின்னும் தவிட்டுக்காக ஏங்கி இருக்கிறது, உனக்கு பரலோகத்தில் விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், எழுந்திரு, அப்பா வீட்டுக்கு புறப்படு. நீ மறுபடியும் சத்திய வேதத்தை எடு, முழங்காலை தாழ்த்து, கரங்களை உயர்த்து, கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணு. என் பிரியமான சகோதரனே, பின்வாங்கி போயிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அருமையானவர்களே, இந்த இளைய குமாரன் இப்பொழுது அவன் சொல்வதை வாசியுங்கள். 17ஆம் வசனம். புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் பசியினால் நான் சாகிறேன். இப்பொழுது பாவத்தின் அகோரத்தை சொல்லுகிறான். நான் திருப்தியாக இல்லை. அப்பா வீட்டிலே புறப்படும் பொழுது எத்தனை கம்பீரம், இப்பொழுதோ எல்லாமே போய்விடும். மனம் போன போக்கு, இஷ்டம் போல நடந்த நடைகள் இன்றைக்கு நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. அருமையான வார்த்தை. He came to himself. அவன் தன்னை அடைந்தான். அவன் எதை அந்நிய தேசத்தில் இழந்து போனான்? தன்னையை இழந்து போனான். He lost himself. மிக உலகத்திலேயே பெரிய நஷ்டம் தன்னை இழந்து போவது. நான் என்னுடைய 18வது வயதிலிருந்து 28வது வயது வரையிலும் கடவுள் என்ற கொள்கைக்கு என்னை விற்று போட்டேன். தேவனற்ற கூட்டத்தில் நான் என்னை இழந்து போனேன். என் பிதாவின் அன்பு என்னை அழைத்தபடியினால் நான் அப்பா வீட்டுக்கு திரும்ப வந்தேன். என் பிரியமான சகோதரனே, கைதட்டுகள், மேடையில் பேசும்போது ஆரவாரங்கள், அழகு தமிழ்நடை என்று மெச்சுவோர், உன்னை போல பேச எவருமில்லை என்று பரலோகமோ
பள்ளத்தாக்கு நோக்கி ஓடுகிற பரிதாப பிள்ளையே என்று என்னை கரநீட்டி அழைத்த அன்பின் நிமித்தமாக நான் என் தகப்பன் வீட்டுக்கு வந்தேன். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் மிகுந்த பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சபையில் இருப்பதனாலே நாம் கர்த்தரிடத்தில் இல்லை, சத்திய வசனத்திலே தங்கி இருக்கிறோமா, ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்கிறோமா, நம் அப்பா வீட்டிலே இருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் சீக்கிரமாக அப்பா வீட்டுக்கு திரும்புங்கள் அருமையானவர்களே. இப்போது இளைய குமாரன் பன்றி தின்னும் தவிடு அவனை அப்பா வீட்டுக்கு துரத்தவில்லை. பன்றி மேய்க்கிற இழிவான வேலை அவனை அப்பாவிடத்துக்கு துரத்தவில்லை. அவனை அப்பா வீட்டுக்கு இழுத்தது எது? பிதாவின் அன்பு. என் தகப்பனாருடைய வீட்டிலே பூரணமான சாப்பாடு உண்டு. என் தகப்பன் வீட்டிலே எனக்கு திருப்தி உண்டு. அப்பா வீட்டிலே துக்கம் இல்லை, அப்பா வீட்டிலே துன்பம் இல்லை. என் அப்பா வீட்டிலே எப்போது சந்தோஷம் என்று அவன் எண்ணினான். ஆகவே இப்போது இந்த எண்ணமானது அவனை புத்தி தெளிய வைத்தது. எப்போது இயேசுவை பற்றி எண்ணுகிறோமோ அப்போது புத்தி தெளியும் அருமையானவர்களே. கடவுள் இல்லை என்று சொல்கிறவனுக்கு உலகம் சொல்கிற பெயர் என்ன? கடவுள் இல்லை என்று சொல்கிறவனுக்கு உலகம் சொல்கிற பெயர் என்ன? பகுத்தறிவாளன். வேதம் சொல்கிற பெயர் என்ன? மதிகேடன். உலகம் சொல்கிறது கடவுள் இல்லாதவனுக்கு உலகம் என்ன பெயர் வைக்கிறது? பகுத்தறிவாளன். வேதம் சொல்கிறது மதிகேடன். இந்த மதிகேடனுக்கு புத்தி வர வேண்டும் என்றால் புத்தகம் படித்து வராது, கல்லூரிக்கு போய் வராது, வேதத்தை படித்தால் வரும். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தார் வரும். ஒரு பக்தன் சொல்லுகிறான், பைபிள் வேத புத்தகம் இல்லாத கல்லூரி படிப்பை விட கல்லூரி படிப்பு இல்லாத வேத படிப்பு ஆசீர்வாதம் உள்ளது. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஆகினால் தேவனை விட்டு நீங்கள் விலகி போகாதீர்கள். இந்த அறிக்கையெல்லாம் செய்வதில்லை, பிரயோஜனம் இல்லை. அவன் அடுத்ததா இது மனம் திரும்புதல் அல்ல. என் அப்பா வீட்டுக்கு போவேன், என் அப்பா வீட்டுக்கு போவேன் என்பதல்ல. அவன் என்ன செய்தான் என்று வேதம் சொல்கிறது? அவன் எழுந்து ஆம், ஒரு செயலுக்குள்ளாக நாம் வர வேண்டும் அருமையானவர்களே. ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நாம் நிச்சயமாகவே வர வேண்டும். ஆகவே இப்பொழுது அவர் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பிரியமானவர்களே, நான் சில நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். அவன் வீட்டுக்குள் வரப்போகிறான். இப்பொழுது தகப்பன் எழுந்து வேகமாக ஓடுகிறான். ஏன் இவ்வளவு வேகமாக அவன் ஓடி போகிறான்? அவன் மகனை சந்திக்க இவ்வளவு வேகமாய் போக வேண்டியது என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வீட்டுக்குள் வந்து விடுவானே. வீட்டுக்குள் வருவதற்குள் அவரை சந்திக்க விரும்புகிறான். வீட்டுக்குள் வருவதற்குள் ஓடி போய் அவரை கட்டிப்பிடித்துக் கொள்கிறான். ஏன் அப்படி? தகப்பனுடைய அன்பு. அந்த நாட்களிலே ஒரு சட்டம் இருக்கிறது. கீழ்ப்படியாத மகனை கல்லெறிந்து கொள்வார்கள். ஊரின் மூப்பர்கள் கீழ்ப்படியாத மகனை கல்லெறிந்து கொள்வார்கள். இளைய குமாரன் திரும்புகிறான். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தால் துஷ்டன் வருகிறான், துன்மார்க்கன் வருகிறான், தகப்பனை இழிவுபடுத்த வருகிறான் என்று கல் எறிவதற்கு முன்பு ஓடிப்போய் தன் தகப்பன் தன் பிள்ளையை அரவணைத்தான். ஆகவே அந்த கல் அவனை தாக்குவதற்கு முன்பு தகப்பனை தாக்கிவிடும். That is the love of our Father. அதுதான் பிதாவின் அன்பு. நம்முடைய பாவங்கள் எல்லாமே அவருடைய குமாரன் மீது விழுந்தது. ஆகவே இப்பொழுது இளைய குமாரன் மீது யாராவது கல்லெறிய முற்பட்டால் தகப்பனது அன்பு கரங்கள் அவனுடைய இளைய குமாரன் மீது இருக்கின்றன. ஒருவரும் கல்லெறிய முடியாது. இதை தடுப்பதற்காகத்தான் அவன் ஓடி வந்தான். நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பு
பரலோகம் ஓடி வந்து நம்மை அடைத்த இடம்தான் சிலுவை அடிவாரம். அந்த சிலுவை அடிவாரத்தில் பிதா தன் குமாரனை அனுப்பி நம்ம எல்லாம் ரட்சித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த இரத்தம் மன்னிப்பு மன்னிப்பு என்று சொல்லுகிறார். எனக்கு கொடு என்று கேட்டவன் என்னை வைத்துக் கொள்ளும் ஒரு வேலைக்காரனாக என்று வந்து விட்டார். மகனாக எனக்கு கொடு என்றான். Give me as your second son, accept me as a servant. எனக்கு மகனாக கொடும், இப்பொழுது வேலைக்காரனாய் என்னை எடும். மனமாற்றம். அவனை வேலைக்காரனாக அல்ல, பிள்ளையாக மாற்றினான். ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. தகப்பன் மாத்திரம் ஓடி போய் அடைக்காவிட்டார், ஊர் ஜனங்களுடைய கல்லெல்லாம் விழுந்து விருந்துக்கு பதிலாக அடக்க ஆராதனை நடந்திருக்கும். அடக்க ஆராதனையை ஆரவார விருந்தாக மாற்றிய பிதாவின் அன்பு என் மேல் பறந்த கொடி அவர் நேசமே. ஆகையால் என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே உன் மீது பறந்த அந்த அன்பின் கொடியை எண்ணி நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வருகிறார். பிதாவின் வீடு எத்தனை மேன்மையானது, எத்தனை சந்தோஷமானது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அன்புக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து வழிநடத்துவதால் எந்த நெருக்கமும் எந்த பாரமும் என் அப்பா வீட்டை விட்டு என்னை துரத்திவிடக் கூடாது. தகப்பனே, அவர் பாதத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நித்தியமாய் அவர் முகத்தை காணுகிற வரையிலும் இப்பொழுது அவருடைய வீட்டிலே நாங்கள் தங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா எதிர் வல்லமைகளை எல்லாம் மாற்றுவீராக. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.